everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 2025 இருந்து ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் அண்ட் டைப் ரைட்டிங் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூவேஷன் மெத்தடில் சில அப்டேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம வந்து என்னன்றதை பார்க்க போகிறோம். எல்லா இன்ஸ்டியூட்டுக்குமே வந்து டெமோ வந்து காமிச்சிருக்காங்க டோட் சார்பாக. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து பேப்பரில் எழுதுவோம் ஆன்சர் இல்லையா, அதை வந்து கட்டி வேல்யூவேஷன் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எல்லா ஸ்டாஃபையும் வர வச்சு கரெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிம்பிள் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி நம்ம பேப்பரில் தான் எழுதுவோம். பேப்பரை வந்து வேல்யூவேஷன் சென்டருக்கு வந்து கொண்டு போவாங்க. அங்கே கரெக்ஷன் பண்ணுறதுக்கு யாரும் ஸ்டாஃப் வர மாட்டாங்க. ஓகே, நம்ம எழுதின ஆன்சர் பேப்பர் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாகின் இருக்கும், அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவாங்களாமா. இப்போ கரெக்ஷன் பண்ண போகிறவங்க அவங்களுடைய லாகினில் வர பேப்பர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி கரெக்ஷன் பண்ண போகிறாங்க. மேனுவலாக தான் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அதுவே வந்து அப்படியே ஃபுல்லாக ஏஐ மாதிரி ஃபுல்லாக வந்து என்ன பண்ண போகிறது கிடையாது. ஸ்கேன் பண்ணி இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா, பேப்பர் வந்து ஸ்கேன் பண்ணி கரெக்ஷன் பண்ண போகிறவங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அவங்க அதை டவுன்லோட் பண்ணி அப்படியே ஃபோனில் பண்ண மாட்டாங்க. ஆப்வியஸ்லி சிஸ்டமில் வந்து கரெக்ஷன் பண்ணுறது தான். இப்போ ஒரு எக்ஸ்ன்னு போட்டால் அது 1 மார்க்குன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக சேவ், 1 மார்க் மிஸ்டேக்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஸ்லாஷ்னு போட்டோம் அப்படின்னா அது ஆஃப் மார்க் மிஸ்டேக்னு சொல்லிட்டு இதுவாயிரும். இவங்க எதுவுமே கவுண்ட் பண்ணி ஃபைனலாக வந்து இவ்வளோ மிஸ்டேக்ஸ்னு சொல்லிட்டு போட வேண்டாம். எவ்வளோ எக்ஸ் போடுறோமோ அவ்வளோ 1 மார்க்கு, எவ்வளோ ஸ்லாஷ் போடுறோமோ அத்தனை ஆஃப் மார்க்குன்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கணக்கு எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதனால் வந்து டோட்டல் மிஸ்டேக்ஸ் வந்து குறையும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சென்டருக்கு வந்து போக வேண்டாம். எப்போ வேணாலும் சரி வீட்டில் இருந்தே வந்து 24/7 வந்து என்ன பண்ணலாம்னா கரெக்ஷன் பண்ணலாம். இதனால் வந்து சீக்கிரமாக வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து முடியும். அவ்வளோதானே தவிர மற்றபடி அதுவே ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டட் ப்ராசஸ்லாம் வந்து கிடையாது. மேனுவலாக ஒரு பர்சன் பேப்பரை வந்து ஸ்கேன் பண்ணி வந்திருக்கிற ஒரு பேப்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி கரெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க. டோட் அட்மினிஸ்ட்ரேஷன் எதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, ஸ்கேன் பண்ணுறப்ப எதுவும் பேப்பர் மிஸ் ஆகாமல் வந்து பார்க்கணும். அதுதான் அது மோஸ்ட்லி அது இருக்காதுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை. ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து எதனா ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து எதுவுமே வந்து இருக்காது. தென் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதில் எதனா டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. மேனுவலாக பண்ண போகிறாங்க. ஓகே, முன்ன வந்து ஆஃப்லைனில் போய் கரெக்ஷன் பண்ணுவாங்க, இப்போ ஆன்லைன்லேயே வந்து பண்ண போகிறாங்க. இதனால் வந்து ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வரும். ஓகே, ஒரு விதத்தில் அப்படி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அட்வான்டேஜ் தான். ஸோ ரொம்ப பெருசாக யோசிச்சுக்காதீங்க என்ன இருக்குமோ ஏது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம். இன்னும் 4 நாள் 5 நாளில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்களை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். கரெக்ஷன் அவங்க எப்படின்னா வந்து பண்ணட்டும், அது அவங்களுடைய ஒர்க்கு, அதை அவங்க சிம்பிள் பண்ண பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்து பண்ணிக்கிட்டோம். சரிங்களா, நாம் நம்மளுடைய எக்ஸாமினேஷன் வந்து நல்லா பண்ணணும். ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா, தேங்க்யூ. நம்ம வேறு எதனா அப்டேட் வந்துச்சுன்னா பார்க்கலாம் என்னென்ட்டு. சரிங்களா, தேங்க்யூ.